4ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு உங்க ராசிக்கு. இதனால உங்களுக்கு சுக்கிரன் பார்க்காம சனி ஏற்கனவே 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலதான் பிரச்சனையே ஆரம்பங்க. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா இல்லாத அளவுக்கு இப்ப மாற்றங்களை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்ப விஷயத்தை வெளி நட்புகளிடம் பேசக்கூடாது, உறவுகள்கிட்ட பேசலாம். அதுவும் குறிப்பா 24 டேஸ் குரு பார்வையில இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும்? என்ன சார் நற்பலன்கள்னு சொல்றீங்க, உங்க வாயிலிருந்து நல்லதே வராதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல? இருக்குங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வாழ்க்கையில வரக்கூடிய சுக அனுபவங்களை தரக்கூடிய பயிற்சி. உங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்கள்லேருந்து யாராவது ஒரு ஜோடியை வச்சுக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வராங்க, சார் எங்களுக்கு திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை, தப்பான இடத்துல இருந்தால் இந்த திருமணம் மீறிய பந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் சுக்கிரனை வச்சு தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, நகை ஆபரணங்கள். பெண்களுக்கு நகை தான் அழகு. புன்னகையும் நகை அழகாக இருக்கணும், அதே சமயம் பொன்னகையும் நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய அழகு வெளிப்படும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் அழுதுகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நகை ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்க்கலாம். நகைகள் நிறையா இருக்கும், ஆனால் அணிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா பயம், எங்கள் கணவர் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சிருவாரோ, இல்லை வீட்டில் நாத்தனார் வாங்கிடுவாங்களோ, மைத்துனர் வாங்கிடுவாரோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவி நிறைய ஆபரண பூஷிதையாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா மகாலட்சுமி நிறைய பணம் கொடுக்குறா, அதை அனுபவிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவிக்க தெரியாத நபரிடம் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவள் வரமாட்டா. அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரன். அந்த மகாலட்சுமியை சொல்லக்கூடிய நபர் தான் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு கெட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. இந்த சுக்கிரன் மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, 25 நாளைக்கு ஒரு தடவை அப்ராக்சிமேட்டாக. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 26/11/2025 அன்று சுக்கிரன் துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு, அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்க இருக்காங்க. இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு. கடகராசியிலிருந்து உச்ச குருவின் பார்வை இருக்கு. இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பயிற்சியுடைய முக்கியமான அம்சமே. இது எத்தனை நாள் அங்க இருக்க போறாருன்னா நவம்பர் 26, 2025 முதல் டிசம்பர் 20, 2025 வரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 4 நாள், 24 டேஸ் விருச்சிக ராசியில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்தால் அந்த இடம், அந்த பாவகம் கெட்டு போகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இடம். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு வந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி,
உங்களை தப்பாக புரிஞ்சுண்டு உங்களை பற்றி குற்றம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால இல்லை படாடோப தேவைகளால் அல்லது திமிர்த்தனத்தினால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் ஏற்படும். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி இந்த 3 விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் யாருக்கு லாபம்னு கேட்டால் மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த கெடுபலனை தரக்கூடிய இடங்களுக்கு போனாலே நல்ல பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் சுக்கிர பயிற்சி ஏற்படுறாரு. அதனால இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது 12 ராசிக்கும் பெரிய புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதுவும் குருவின் பார்வையில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நிறைய பேர் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க என்கிட்ட நேரில் வரவங்கெல்லாம் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்குது சார், வேலை இல்லாமல் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 1 வருஷமா இல்லை 2 வருஷமா இல்லை அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம். இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும். நம்ம ஊரில் பாதி பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. இப்போது நான் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் சில பேர் கேட்பாங்க, சார் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு. அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க நிஜமாலுமே கஷ்டப்படுறாங்களாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கூட கொடுத்துருக்கேன். உடனே சில பேர் சொல்லுவாங்க, நீ காசு இல்லாமல் வாங்க சொல்கிறது இல்லைன்னு. நான் காசு இல்லாமல் சொல்ல மாட்டேன். யாருமே நீங்கள் காசு இல்லாமல் வேலை பண்ணுவீங்களா? ஃப்ரீயாக வேலை பண்ணுவீங்களா? அதே தான் இது எல்லாருக்குமே பொருந்தும். என்ன ஜோசியர் மட்டும் காசு இல்லாமல் வேலை பண்ணணுமா? ஏன் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்களேன். டாக்டர் உயிர் காக்கக்கூடிய டாக்டர் நீங்கள் ஃப்ரீயாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், பைபாஸ் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? அவங்க தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அதுலேயும் சில நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கம்மி சார்ஜஸ் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்குது. அது மாதிரி தான் இதுவும். அதாவது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு இப்போ மாற்றங்களை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வேலை மாற்றம், இடமாற்றம், சுக அதிகரிப்பு, தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது. 4ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான 10ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. இதனால் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள், சுப கர்மாக்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே சூரியனும் செவ்வாயும் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் கொஞ்சம் அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, உங்கள் ஹெல்த்தே கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுபகர்மாக்கள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். என்ன சார் சுபகர்மா? உங்களுக்கு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. இந்த சுக்கிர பயிற்சி இல்லாமல் சுக்கிரன் பார்க்காம சனி ஏற்கனவே 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே தான் பிரச்சனையே ஆரம்பங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தையில் தான் சனி இருக்கார். 2ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கார். நேத்திக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஒரு டாக்டர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்தவர், சார் உங்கள் வாயை தரங்க அப்படின்னார். பார்த்துட்டு இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னார். நான் எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் கேட்டேன் என்ன சார் அப்படின்ட்டு. சார் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டராக எனக்கு சொல்லிக் கொடுத்து, என்னோடய சீனியர் சொல்லிக் கொடுத்தது, வாயை பார்த்தீங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய அந்த பல்லு, அந்த தொண்டை, அதெல்லாம் அந்த டான்சில்ஸ் இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு இவங்களுக்கு என்ன வியாதிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவர் அந்த மாதிரி பார்த்த உடனே உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா வாயால் தான் பிரச்சனை வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5லேருந்து உங்களுக்கு வாயால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தை வெளி நட்புகளிடம் பேசக்கூடாது, உறவுகள்கிட்ட பேசலாம். அதுவும் குறிப்பாக நெருங்கிய செகண்ட் லைன் ஆஃப் உறவுகள்கிட்ட பேசலாம். ஒரு பெண்மணிகிட்ட சொல்லிட்டேன், அம்மா உங்களுடைய குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாதன்னு. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தது, அது அவங்க மாமியார்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா கிட்ட போய் சொல்லவே இல்லை ஜோசியர் சொல்லிட்டாருன்னு. அந்த பொண்ணோட அம்மா நான் கூட்டிகிட்டு வராங்க என்கிட்ட,
நீங்கள் சொன்னீங்களா அதனால் பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறேன். ஐயோ அம்மா நான் அப்படி சொல்லணுமா, செகண்ட் லைனுக்குள்ளே சொல்லலாம். நீங்கள் வெளியாரிடம் அக்கம் பக்கத்தினர்கிட்ட உளராதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. அது மாதிரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரகசியங்களை காக்க வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி 2026 உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கான திறக்கும் நேரமாக, அதாவது திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா ஒரு கதவு திறக்கணும். அந்த திறக்கும் கதவாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என்று ஆசைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 2026 எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்தி வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.